ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் யார்கிட்டயும் எதுக்கும் போய் கெஞ்சாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்பு வச்சுட்டு இருக்கிறதால போயிட்டு அவங்க நம்மகிட்ட பேசாதட்டியும் இப்போ நம்ம போய் கெஞ்சுவோம். பேசுங்க, என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்றீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. மிச்சம் எதனா பொருள் வாங்கி தாங்கன்ட்டு நம்ம மத்தவங்ககிட்ட கேட்போம். அப்போ அவங்க பார்க்குற பார்வையும் நம்மள எதுன்னு சொல்லும்போது அது மனசுக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்கும். அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு இருக்கிறதால தான் போய் எது கெஞ்சோம். நம்ம கூட பேசாம எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்போம். நம்மளே ஜாஸ்தி யோசிப்போம். நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 500, 1250 பிரச்சனை இருக்கும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம, அவங்க ஏன் நம்ம கூட பேசல? இவங்க ஏன் நம்ம கூட பேசலன்னு சொல்லிட்டு நம்ம மண்டைய போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணுவோம். அவங்க மூளை வந்து டேய் போதும்டா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்ற சொல்ற அளவுக்கு நம்ம வந்து அவ்ளோ வந்து யோசிப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையா கூட இருக்கலாம். ஆனா நம்ம அத பத்தி யோசிக்கவே மாட்டோம். நான் என் கூட எதுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்போம். கேட்டுட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பே இல்லாததுக்கு ஜாஸ்தி வெறுப்பாகும். அதனால எதுக்குமே யார்கிட்டயும் போய் கெஞ்சாதீங்க. நம்ம அன்பு அவங்க கிட்ட புரியலையா? புரிஞ்சுக்கிற ஆள் வந்து இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேற வேலையா கூட இருந்திருக்கும். அவங்க அதனால நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்து நேரம் கிடைக்காம இருந்திருக்கும். அதே நம்ம அன்ப புரிஞ்சுட்டும் அலட்சியப்படுத்துறவங்க கிட்டலாம் போயிட்டு தெரியும். நம்ம ஒரு டைம் போய் கேட்கலாம். "ஏன் என்கூட பேசல? எதனால? என்ன பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு போய் கேட்கும்போது, அப்படிதான், இப்படிதான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா, ஓ! நம்ம மேல அவங்க உண்மையா பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் தெரியும். அத விட்டுட்டு நம்மள கண்டுக்காம அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க. கெஞ்சி என்ன கிடைக்க போகுது? நம்ம யார் மேல அன்பு வச்சுன்னு இருக்கோமோ, அவங்ககிட்ட தான் போய் கெஞ்ச தோணும். ஆனா, ஒரு டைம் ஒரு டைம் கேட்டு மறு டைம் கேட்காம விட்டுருங்க. அது பழகிடுச்சுன்னா தெரியுங்க, அவ்ளோ நன்மையான விஷயம் அது. இதுக்குமே எதுக்கும் போய் கெஞ்ச தேவையில்ல. நமக்கு என்ன வேணுமோ அத நாமளே செஞ்சுக்கலாம். அன்பு தான். அன்பு வச்சுருக்கிறவங்க மேல போயிட்டு அவங்க நம்ம கூட பேசினா மட்டும் தான் அவங்க மேல அன்பு வைக்கணும்ன்றதுல அவங்க நிலையிலயும் நம்ம அன்பு வச்சுக்கலாம் இல்லையா? செகண்ட் பாயிண்ட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பொருள் எதனா வேணும்னா போய் அடம் பிடிக்காதீங்க. கெஞ்சி எனக்கு வாங்கித்தாங்க, வாங்கித்தாங்கன்னு போய் கேட்டுட்டே இருக்கும்போது, எனக்கு இது இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட் கிட்டயே எனக்கு இத சமைச்சு தாங்க, சமைச்சு தாங்க, சமைச்சு தாங்கன்னா, ஒரு டைம் சமைச்சு தரமா, அடுத்த வாரம் சமைச்சு தரமா, அதுக்கு அடுத்த வாரம் சமைச்சு தான்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு சரிங்க இதுக்கு முன்ன உங்ககிட்ட கேட்டது தப்புதான்னு சொல்லிட்டு விளையாட்டு சைலண்டா இருங்க. எப்ப பாரு இவ நச்சரிச்சுன்னே இருந்தாலே சமைச்சு தா, சமைச்சு தா, சமைச்சு தான்னு எதுவும் சொல்லிட்டே இருந்தாலே, இப்ப ஏன் இவ எதுவும் பேச மாட்டேன்றா, சைலண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேல என்னத வந்து அன்பு காட்டுறதுக்கும், அப்புறம் சமைச்சு தரத்துக்கும் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கெஞ்சி கெஞ்சி நம்ம அன்ப போயிட்டு குடுத்துட்டே இருக்கும்போது நம்ம அலட்சியப்படுத்துவோம். அதே நம்ம கொஞ்சம் விலகி கொஞ்சம் இருங்களேன், உண்மையான அன்பு யாரு, பொய்யான அன்பு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். உண்மையான அன்பு வச்சுன்னு இருக்கவங்க நம்ம தேடி வருவாங்க. பொய்யான அன்பு வச்சுன்னு இருக்கவங்க நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, யார்கிட்டயும் போய் கெஞ்சாதீங்க. ஒரு டைம் நம்ம வந்து இதனால என் கூட பேசல, எதனால பேசலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்கறதுல ஒண்ணும் தப்பில்ல. அதே மறுபடியும் மறுபடியும் போய் கேட்காதீங்க. அன்பு ஜாஸ்தி நம்ம செலுத்தி போடும்போது நம்ம வந்து காயப்படுத்துவோம். அதே கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்க. அன்பு அவங்களுக்கு நம்ம மேல வரும். அதுதான். அமைதியா இருங்க. நம்ம அன்ப புரிய வைங்க. புரியாதவங்க கிட்ட தள்ளி இருங்க. அவங்க நம்மள தேடி வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.